விஜய் செய்தது பூரா முழுக்க முழுக்க தவறு தான். அவரை கூட இருக்கக்கூடிய அந்த 4 பேர் கைடு பண்ணதும் தவறு தான். இது எல்லாம் வந்து 1 இல்ல 2 இல்ல, நூற்றுக்கணக்கான கேமராக்கள் எதெல்லாம் லைவ் அட்வான்டேஜ்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஆதாரமா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து நிக்குது. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி இதெல்லாமே ஒரு உச்சத்துக்கு யாரெல்லாம் கொண்டு போனாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா எவிடன்ஸ் வந்துருச்சு எல்லாத்துக்குமே, எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து காட்டிடுச்சு. எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டுங்களேன், நேற்று இந்த வழக்கு நடந்த தன்மை மீது எனக்கு வந்து உண்மையிலேயே வருத்தம் இருந்துச்சு. ஒரு பதிவு 2 வழக்குகள் முக்கியமா இவங்க எடுத்து பேசினாங்க. அதுல ஒரு வழக்கு வந்து சிபிஐ வழக்கு, சிபிஐ விசாரணை தான் இதுக்கு முறையா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள்ல ஒருத்தர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பதிவு எடுத்து போடுறாங்க. அந்த செல்வராஜுங்கிறவருடைய வீட்டில் டெத்து நடந்திருக்கு. அவரு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டதா இவங்க கொண்டு போய் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ல தான் விசாரணை நடக்குது. ஒரு கேஸ், அதுல ஒரு கேஸ் சொல்றேன். சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னதுல அவர் என்ன சொல்றாரு, என்னை ஏமாத்தி எனக்கு தெரியாமலே வழக்கு தொடுத்திருக்காங்க. கரூர் சம்பவமா தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தனது பேரில் போலியாக வழக்கு என பரபரப்பு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. அவர் பேட்டியே கொடுத்துட்டார். அடுத்தது, அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவர் என்னுடைய மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி என்னை ஏமாற்றி கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மேலும் எனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செல்வராஜ் பேட்டி அளித்துள்ளார். மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வேலை அரசு வேலை இது 2க்காக சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமம் இருக்கேன், எனக்கு சொல்லி மாட்ட சொல்லாதீங்க. அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க. நீங்க போய் சும்மா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பொய்யை சொல்லி கையெழுத்தை வாங்கிட்டு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு கேஸை போட்டிருக்கீங்க. இது எந்த விதமான அணுகுமுறைன்னு தெரியல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன். அதிமுக எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து பாருங்க. கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு அவர் கேட்டாரு. அதிமுக வந்து டிவிக்கு வேலை பார்க்குற கண்டிஷனுக்கு போயிருச்சு. இதை விட கீழே இறங்கி வாழ்நாளில் அதிமுக போன வரலாறு இல்லவே இல்லை. அதிமுக மற்றவங்க வரிஞ்சு கட்டி வேலை பார்த்த காலங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டிவிக்கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில எந்த நிரூபணமும் செய்யாத நிலையில அதுக்காக வரிஞ்சு கட்டி போய் ஒரு வந்து கட்சிக்காரர்கள் வேலை பார்க்கலாம், அதிமுகவினர் வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன்.